ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து நம்ம 13/2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மகளிருக்கானது திமுக அரசு. பல்லடம் மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பல்லடம் மாநாட்டில் வந்து சில நியூஸ் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்னென்ன நியூஸுன்றதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எதை பேஸ் பண்ணி பேசியிருக்காருன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. இலவச பேருந்து பயண திட்டம், காலை உணவு திட்டம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், சமத்துவபுரம் என அரசு வழங்கும் வீடுக்கான ஒதுக்கீடு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில்தான் 13% பெண்கள் தொழில் முனைவோர் உள்ளனர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். இதை பற்றி வந்து பல்லடம் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸ் என்னென்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் நியூஸு. கீழடியின் 11ஆம் கட்ட அகழ்வாயு மத்திய அரசு அனுமதி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து 11வது கட்ட தொழில் அகழ்வாயுக்கு வந்து மத்திய அரசு வந்து அனுமதி இப்போ வழங்கியிருக்காங்க. இதுவரையுமே வந்து 10 கட்டம் வந்து முடிஞ்சிருந்தாலுமே இது வரைக்குமே வந்து 4% மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், கீழடி தளத்தில் இதுவரை சுமார் 4% மட்டுமே அகழ்வாய்வு செய்யப்பட்டுள்ளது. முதல் 10 கட்ட அகழ்வாய்வுகளின் போது மண்பாண்டங்கள், கருவிகள் மற்றும் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் மிகவும் வளர்ந்த நாகரிகத்தின் பிற பொருட்கள் கூறுகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கார்பன் டேட்டிங் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்தி அந்த தளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை என வகைப்படுத்தியுள்ளன. கிபி கிடையாது, கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்லியிருக்காங்க. கிபி தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருக்க மாதிரிகள் வந்து இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடர் புதிய விளக்கத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை எதிர்த்து வந்து சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இயற்கை எழில்மிகு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது ஆரவல்லி மலைத்தொடர் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் டெல்லி யூனியன் பிரதேசத்திலும் பரவியுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆரவல்லி மலைத்தொடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வடமேற்கின் பசுமை நுரையீரல். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான் வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து மழை பெய்யறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அதை மைனிங் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து இப்போதைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆரவல்லி மலைத்தொடர் வந்து ஜியாகிரஃபியில் வரதுனால இம்பார்ட்டன்ட் எது அதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் சர்வதேச படகு போட்டி ட்ரைலத்ரான். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. இப்போ வந்து சென்னையில் வந்து என்னென்ன விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்திருக்குன்றதை வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. சென்னையை இந்தியாவில் விளையாட்டு தலைநகரமாகவும் உலகின் முக்கிய நகரமாகவும் உருவாக்கி வருகிறது. மாமல்லபுரத்தில் 186 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்ற 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி, சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம், சென்னை ஓப்பன் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023 போட்டி, 7வது ஆசிய ஹாக்கி சாம்பியன் டிராஃபி ஆடவர் போட்டி என பல்வேறு சர்வதேச போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அண்மையில் சென்னையில் மற்றும் மதுரையில் ஹாக்கி ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை தமிழ்நாடு 2025 போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இந்திய சர்வதேச இளையோர் பாய்மர படகு சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 13 நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ஓகேங்களா, இந்த படகு போட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன போட்டிலாம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து சீர்காழியில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடுகள் தர்மபுரம் ஆதீனத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இப்போ என்ன சீர்காழியில் என்ன செப்பேடுகள் எடுத்திருக்காங்கன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
சீர்காழியில் சட்டநாத சுவாமி கோயிலில் 2023ஆம் ஆண்டு திருப்பணியின் போது மேற்கு கோபுர வாயிலில் கோயிலின் உட்புறம் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது 2 அடியில் புதைந்திருந்த விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, சோமசுந்தர அம்பாள், பூரண புஷ்கலா, அய்யனார், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட 2 அடி முதல் அரை அடி வரை உள்ள 22 ஐம்பொன் சிலைகளும் மேலும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தேவார செப்பேடுகளும் கண்டெடுக்கப்பட்டது. தமிழ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து நம்ம முக்கியமாக கரண்ட் ஆஃபீஸில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் சோதனை மையத்திலிருந்து விண்ணில் சீரிப்பாயும் பினாகா நீண்ட தொலைவு தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணை திங்கட்கிழமை நடைபெற்ற இச்சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக பாதுகாப்புத்துறை உற்பத்தி மேம்பாட்டு நிறுவனம் அறிவித்தது. சோதனையின் போது 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கை பினாகா ஏவுகணை துல்லியமாக தாக்கி அடித்தது. இது ஒரு ஜஸ்ட் வந்து பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியிருக்காங்க. அது நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேசிய துப்பாக்கிச் சுடுதல் தங்கம் வென்றார் நீரு தண்டா. தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான ட்ராப் பிரிவில் மத்திய பிரதேசத்தின் நீரு தண்டா திங்கட்கிழமை தங்கப்பதக்கம் வென்றார். சீனியர் பிரிவு இறுதி சுற்றில் அவர் 41 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தார். தில்லி வீராங்கனை கீர்த்தி குப்தா 40 புள்ளிகளுடன் வெள்ளியும், மத்திய பிரதேசத்தின் பிரகதி துபே 32 புள்ளிகளுடன் வெண்கலமும் வென்றார். ஜூனியர் ஆடவர் டிராஃபி பிரிவில் ஆரியவன்ஷ் தியாகி 42 புள்ளிகளுடன் தங்கம் வெல்ல பஞ்சாபின் கேசவ் சௌஹான் 37 புள்ளிகளுடன் 2ஆம் இடமும், உத்தரப்பிரதேசத்தின் ஜூஹை கான் 30 புள்ளிகளுடன் 3ஆம் இடமும் பெற்றார். இது என்னென்னா வந்து சீனியர் பிரிவில் யார், ஜூனியர் பிரிவு யாருன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். அதில் மேக்ஸிமம் வந்து தங்கம் யார் வென்றிருக்காங்கன்றதை மட்டும் குறிப்பாக பார்த்தாலே போதும். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். நன்றி.